ஊர்ல நிறைய முகல்லா இருக்குதுங்க. நாங்கள் எல்லாம் சிரமப்பட்டு ஒரு இடத்துல பள்ளிவாசல் கட்டுறோங்க. இந்த பள்ளிவாசல் கட்டிட்டு தொழுகை நடத்துக்கு ஜிம்மா தொழுகைக்கு மட்டும் அங்கே உள்ள மூத்த ஜமாத்தார்கள்லாம் கொத்துவா பள்ளிவாசல் தான் தொழுகணும், கடற்கரை பள்ளிவாசல் தான் தொழுகணும்னு கம்பல் பண்ணுறாங்க. பள்ளிவாசல்னால தொழுகிறது ஜிம்மா தொழுகை எல்லாத்துக்கும் பொதுவாக செய்கிறது தானே. நம்ம தவிஜியை பொறுத்தளவு நாங்கள் ஆரம்பித்த பள்ளிவாசல்லையே ஜிம்மாவையும் வச்சுக்கணுமா, இல்லை மூத்த ஜமாத்தார்கள் சொல்கிற மாதிரி கொத்துவா பள்ளிக்கு தான் போகணுமா? அதாவது ஒரு ஊர்ல ஒரு ஜும்மா தான் நடக்கணும் என்று சில மதுஹப் கிதாபுகள்ல எழுதி வச்சுக்கிறதுனால இந்த குழப்பம் வருதுங்க. அப்படியெல்லாம் சட்டம் கிடையாது. ஜும்மா என்பது எங்க வேண்டாலும் தொழுதுக்கலாம், அவங்கவுங்க பகுதிகளில் தொழுதுக்கலாம், அவங்கவுங்க பள்ளியில தொழுதுக்கலாம். அதாவது ஜும்மாண்டா ஊர்ல இருக்கிற பெரிய பள்ளிவாசல்ல மட்டும்தான் ஜும்மா தொழுவணும், மீதி பள்ளி ஜும்மா தொழுதா ஒரு வக்து தொழுகை இல்லாம பூட்டப்பட்டுருமா? அப்ப அந்த ஒரு லோக நேரத்தில் பூட்டப்பட்டுருமா பள்ளிவாசல்? பள்ளிவாசல்ங்கிறது எல்லா தொழுகைக்கும் வாங்க சொல்லப்பட வேண்டும், எல்லா தொழுகைக்கும் அழைப்பு கொடுக்கப்பட வேண்டும், எல்லா தொழுகைக்கும் மக்கள் வர வேண்டும்ங்கிறது தான் பள்ளிவாசலுடைய நோக்கம். அதனால குர்ஆனிலேயோ ஹதீஸ்லயோ ஒரு இடத்தில் தான் ஜும்மா நடத்த வேண்டும், ஒரு ஊருக்கு ஒரு இடத்தில் தான் ஜும்மா நடத்த வேண்டும் என்று எந்த ஒரு ரூலும் கிடையாது. எப்படி 5 வேளை தொழுகைக்கு எத்தனை இடத்துல தொழுது கொள்ளலாமோ அதே மாதிரி ஜும்மாவையும் நம்ம எத்தனை பள்ளிவாசல் இருக்கிறோ அத்தனை இடத்துலையும் தொழுது கொள்ளலாம். அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது.